السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب والدوائها وعافية وأبدان وشفائها ونور أبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا بني آدم قد أنزلنا عليكم لباسا يواري سوآتكم وريشا إلى آخره. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم في الخبر سيد البشر: كان أحب الناس ثيابي إلى النبي صلى الله عليه وسلم أن يلبسها حبرة، أو قال نبينا صلى الله عليه وسلم: صدق رسول النبي الكريم. அளவல்லா அகிலம் நிகழ்வா அன்பும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவோர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயார் தண்ணி வைத்த தர்ம பிரபாகிய தர்ம கத்தாவாகிய வல்லவன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் முடித்தது. இன்னும் அமையும் தோழர் நமது நாயகம் காத்தன் நபி முத்தேர நபி சம்மன் நபி சீரிய நபி அஹமது முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு சர்தார் ஆயிரம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள், தாபின்கள், தபா தாபின்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், முத்தகீன்கள், மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் ஏனுடைய சாந்தி என்னும் சமாதானமலை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ஆடைகளும் அலங்கோலங்களும். எனக்குரிய தலைப்பு இங்கே பார்க்க இருக்கின்றோம். ஏனென்றால் மனிதன் அவனுக்கு அவசிய தேவை ஒன்றான இருக்கக்கூடியது ஆடையாக இருக்கின்றது. ஒரு மனிதனை மதிப்பது, ஒரு மனிதனை புரிந்து கொள்வது அவனுடைய ஆடைகளை வைத்துதான் கணிக்கும் அளவிற்கு ஆகிவிட்டது. தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள்: ஆடை பாதி ஆடை பாதி என்பதாக. ஒரு மனிதன் தன்னுடைய நாகரிகம் அதை கடைபிடித்தாலும் அவனுடைய ஆடைகள் சுத்தமானதாகவோ அல்லது கிழிந்த நிலைகள் இல்லாமலோ இருந்தால்தான் அங்கே மதிப்புகள் என்பதை கூடிக்கொண்டிருக்கின்றது. நபியனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா முதன்மையாக படைக்கப்பட்டு அவர்களை சொர்க்கத்திற்குள் அல்லாஹ் தஆலா அனுப்பியிருக்கின்றான். அவர்களிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இரு நபர்களும் சொர்க்கத்திற்குள் பிரவேசித்துக் கொண்டிருக்கும் பொழுது
அல்லாஹு தஆலா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவர்களுக்கு இடப்பட்ட ஒரு கட்டளை, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத. இந்த ஒரு வார்த்தை தான். நீங்க எல்லாத்தையும் சொல்லிக்கீங்க, எல்லாத்தையும் நீங்க அனுபவிச்சுக்கீங்க, ஆனால் வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத, இந்த மரத்தின் பக்கம் கூட நீங்கள் நெருங்காதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னார். இந்த மரத்தின் பக்கம் கூட நீங்கள் நெருங்காதீர்கள் என்பதாக அல்லாஹ் ஒரு மரத்தை சொன்ன பொழுது அங்கு ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள், ஷைத்தானுடைய எல்லா விதமான தொல்லைகள், தொந்தரவுகள், இடுக்கண்கள், இன்னல்கள், துன்பங்கள், எல்லா சூழ்ச்சிகள், கபட நாடகங்கள் அனைத்தையும் அரங்கேற்றப்பட்டு, ஒட்டுமொத்தமாக அரங்கேற்றப்பட்டு, அந்த மரத்தின் பக்கம் அல்ல, அந்த மரத்தினுடைய கனியேறும் அளவிற்கு கொண்டு வந்து விட்டார். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இரண்டவர்களும் அந்த பழத்தை தின்ற உடனேதான் இவர்கள் ஆடைகள் இல்லாமல் தான் அல்லாஹு தஆலா பிரவேசிக்க வைத்திருந்தார் சொர்க்கத்திற்குள். அப்பொழுது இந்த கனியை தின்றவுடனே உடனடியாக அவர்களுக்கு வரப்பட்டது அவர்களுடைய அபயங்களை பார்த்து இவர்கள் ஹயா என்று சொல்லக்கூடிய அந்த வெட்கத்தை என்பது அவர்களுக்கு ஏற்பட்டது. உடனடியாக மறைப்பதற்காக வேண்டி அங்கு இருக்கக்கூடிய இடைகளை அவர்கள் எடுத்து மூடுகின்றார்கள். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார், யா பனி ஆதம கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸன் யுவாரி, ஆதமுடைய மக்களே, உங்கள் மானத்தை மறைக்கக்கூடிய அலங்கரிக்கக்கூடிய ஆடைகளை நிச்சயமாக நாம் உங்களுக்கு அருள் புரிந்திருக்கின்றோம் என்பதாக சொல்லிவிட்டு, ஏன் அப்படிங்கிறதையும் அல்லாஹு தஆலா இந்த நிகழ்வுகளை, முன்னிருந்த நிகழ்வுகளையும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஃபலம்மா ذاق الشجرة بدت لهما سوآتهما என்பதாக அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமலையில் இரு நபர்களுடைய சூழ்நிலைகளை எடுத்துச் சொல்கின்றான். இருவர்களும் அந்த பழத்தை சாப்பிட்டதும் மர்ம உறுப்புகள் வெளிதெரிந்தது. அப்பொழுதுதான் இவர்கள் என்ன செய்கின்றார்கள், உடனே சொர்க்கத்தின் இலையை கொண்டு மூடிக்கொள்ள முயற்சித்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அப்பொழுது சொர்க்கத்துடைய இலைதழைகளை கொண்டு மூட எண்ணுகின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, அபயங்கள் தெரியக்கூடாது, தன்னுடைய மானத்தை மறைக்கக்கூடியதுதான் ஆடைகளாக இருக்கின்றது. அது ஆணுக்காக இருக்கட்டும், பெண்ணுக்காக இருக்கட்டும். இப்போது ஆண்களுடைய மறைக்க வேண்டிய பரவான உறுப்புகள் எது, பெண்கள் மறைக்க வேண்டிய பரவான உறுப்புகள் எது, மார்க்கம் என்ன சொல்லி காட்டுகின்றது? ஆண்களுக்குரிய மறைக்க வேண்டிய பரவான உறுப்புகளை கண்டிப்பாக மறைத்தே தீர வேண்டும். தொழுகையில் மட்டுமல்ல, தொழுகைக்கு வெளியும் சரி, அவனுடைய வீட்டில் இருந்தாலும் சரி, அல்லது காட்டில் இருந்தாலும் சரி, ரோட்டில் இருந்தாலும் சரி, அவன் அந்த இடங்களை மறைத்தே தீர வேண்டும். எங்கிருந்து எதுவரை? தொப்புளுக்கு மேலாக, அவனுடைய காலுக்கு கீழ் வரை, முழங்காலுக்கு கீழ் வரை, முழங்காலுடன் மறைக்க வேண்டும். இதை கண்டிப்பாக மறைத்தே இருக்க வேண்டும். இதை சட்ட போட்டாலும் சரி, சட்ட போடாட்டும் சரி, பையன் போட்டிருந்தாலும் சரி, போராட்டும் சரி, உள்ளாடைகள் அணிவித்திருந்தாலும் சரி, அணிவிக்காட்டும் சரி, ஆனால் மறைக்க வேண்டியது அவனுடைய ஆடை என்பது தொப்புளுக்கு மேல் இருந்து இந்த காலுடைய முட்டி இருக்கின்றது. இதற்கு கீழ் வரையில் மறைத்தே தீர வேண்டும், கண்டிப்பாக, அவசியமாக. இன்னைக்கு என்ன செய்யறோம்? ஆண்களுடைய சூழ்நிலைகள் எப்படி வருது? நம்ம தொழக்கூடிய நபர்களாக இருப்பாங்க, அவர்களே என்ன செய்கின்றார்கள்? எல்லாருக்கும் சட்டை போட்டுப்பாங்க, எல்லாம் வச்சிருப்பாங்க, போன வெளியே போன கையை வச்சு கேட்டு வரிஞ்சு கட்டிக்கிட்டு இருப்பாங்க, முட்டி எல்லாம் தெரியுது. இந்த சூழ்நிலைகள் மாறிவிடுகின்றோம். நாம் சாதாரணமாக வெளியே இருக்கக்கூடிய சமயங்கள் அப்படி நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கின்றோம்?
எந்த அளவிற்கு சொல்லப்படுகின்றது என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் இல்லறத்தில் கூட நீங்கள் என்ன செய்யாதீர்கள், உடைகள் இல்லாமல் நிர்வாணமாக நீங்கள் இல்லறத்தை புனையாதீர்கள் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆடைகள் என்பது அங்கே மேலே இருக்க வேண்டும். இரு நபர்களும் இணையக்கூடிய சமயங்களில் கூட மேலே ஆடைகளை அணிவிக்கப்பட்டுதான் இவர்கள் அங்கே ஒன்று சேர வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. சர்வசாதாரணமாக நாம் இன்று செய்து கொண்டிருக்கின்றோம். இது பெரியவர்களுடைய சூழ்நிலைகள் எப்படி, அது கைது கட்டப்பட்டாலும் சரி, வேட்டிகள் கட்டப்பட்டிருந்தாலும் சரி, இவர்களுடைய சூழ்நிலைகள் எப்படி, இளைஞர்கள் சூழ்நிலை இதைவிட அவரவான நிலைகள். லோஹிஸ் ஸ்டைல் இன்னைக்கு நாகரிகம் அடைந்து விட்டது. எனக்குரிய பெயர்களில் இவர்கள் உடுத்தக்கூடிய உடைகள் எந்த அளவிற்கு, இவர்களுடைய உடைகள் எல்லாம் இந்த இடுப்பிற்கு கீழே இருக்கின்றது. பாதி பித்தட்டளவிற்கு தான் இவர்களுடைய கீழாடைகள் இறங்கி இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கம் வேண்டாம் என்று எண்ணக்கூடியவர்கள், சொர்க்கத்திற்குள் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆணவமாக பெருமையாக யார் தங்களுடைய கீழாடையை தரையில் உரசிக்கொண்டு நடக்கின்றானோ அவன் சொர்க்கம் போக மாட்டான். அவனுக்கு சொர்க்கம் சொந்தம் இல்லை. இன்னைக்கு இந்த பேண்ட் போடக்கூடியது எப்படி போடுறாங்க, கீழே இறக்கி குதிங்காலுக்கு கீழே வந்து சிலர்கள் போடக்கூடியதை பார்த்தால் தெரிகின்றது. இவர்கள் போட்டக்கூடிய அந்த ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்காங்க, அது தார்பாய் போல இருக்கக்கூடிய பேண்ட். அல்லாஹ் வெயில் காலத்திலே அதை போட்டு போறாங்க, எப்படித்தான் போடுறாங்களோ தெரியல. அந்த பேண்ட் குதிங்காலுக்கு கீழே போயிடுது. இவன் நடந்து 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 அந்த பேண்ட் அந்த தார்பாய தூங்கி வச்சு இந்த அளவுக்கு போட்டு இருக்கான். கீழாடைகள் என்பது இந்த அளவிற்கு இவர்களுடைய, அதை விட என்னன்னா சில இடங்கள் பார்க்கும் பொழுது பின்னாடி ருக்கு செய்யக்கூடியவங்களுக்கு ஈமானே போயிடுமோ கூடிய நிலைமை எல்லாம் இருக்கு. இந்த சஜ்ஜாவுக்கு போயிருக்க பின்னாடி வந்து நிற்கக்கூடியவர்கள் பார்த்தாங்கன்னா இவனுடைய மேலாடை என்பதை போட்டிருக்கக்கூடிய சட்டை வந்து ஜாக்கெட் லெவல்ல போட்டிருக்கான், கீழே இருக்கக்கூடிய பேண்ட் அதுக்கு கீழே இருக்கின்றது. இவன் குனிய சுஜூதில் இருக்கக்கூடிய சமயங்களில் அனைத்து அவயங்களும் பின்னால் தெரியும் அளவிற்கு ஆகிவிடுகின்றது. தொழுகைக்கு வெளியிலும் நாம் இந்த அளவிற்கு மறைக்க வேண்டும் என்பதாக சொல்கின்றோம். ஆனால் தொழுகையிலேயே இந்த அளவிற்கு வந்து நின்று விடுகின்றார்கள். இது ஒரு பக்கம். மற்றொன்று இந்த டைட்ஸ் என்று சொல்லக்கூடியது, இன்னும் இந்த பனியன்றாத்துல ஒரு பேண்ட் போட்டு வருவாங்க. இதெல்லாம் போட்டு வரக்கூடிய சமயங்கள், தொழுகைக்கு வரக்கூடிய சமயங்கள் அந்த அவயங்கள் அனைத்துமே அப்படியே வெளியே காட்டும் அளவிற்கு ஆகிவிடுகின்றது. ஒன்று இவர்களுடைய உறுத்திருக்கக்கூடிய மேலாடைகளாவது சற்று கீழே இறக்கியதாக இருக்க வேண்டும். அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த அவல நிலைகள் ஆண்களுக்கு இப்படி நடந்து கொண்டிருக்கின்றது. அது அங்கங்க கிழிச்சு வர விட்டுக்கிறான். அது ஒரு ஸ்டைல். நாய் குழந்தை போல கொதறிடுது, அதை அவன் போட்டு வருவான். அருமைக்குரிய சகோதரர்களே, இதுவெல்லாம் செயல் அல்ல, இது நாகரிகம் அல்ல, இது அநாகரிகம். உங்களை பைத்தியக்காரனாக மாற்றிக் கொண்டிருக்கின்றான் என்று ஒருவன் இருந்து மேற்கத்திய நாகரிகம் என்பதாக சொல்லிக் கொண்டு உங்களை பைத்தியக்காரனாக மாற்றிக் கொண்டிருக்கின்றான். அவன் என்ன செய்யறான், நல்லா அவன் ட்ரெஸ் அவனாச்சும் ஒருத்தவன் வந்து அது போல கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கான், போட்டது இல்லை. அவன் கரெக்டா வந்து கோட் சூட்டு போட்டு நல்லா கை கட்டி இப்படி வந்து நிக்கிறான். அவன் அழகா வருவான். இங்க வர்றப்ப மாத்திரம் எல்லாம் காட்டுறான். ஏன் நம்ம பைத்தியக்காரனா இருக்கிறான்? அவன் தெளிவா இருக்கான். அருமைக்குரிய சகோதரர்களே, பெண்களுடைய சூழ்நிலைகள், பெண்களுக்குரிய மறைக்க வேண்டிய உடுப்புகள் எந்த அளவிற்கு, அவர்களுடைய மறைக்க வேண்டிய உடுப்புகள் என்று பார்க்கக்கூடிய சமயங்களில் மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, 2 கைகள் மணிக்கட்டு வரை, இவர்களுடைய முகங்கள் 2 கால்களுடைய பிரண்டை கால் வரை, இதுதான் வெளியே தெரியலாம்.
மற்ற அவயங்கள் அனைத்தும் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். இது அவர்களுக்கு மறைப்பது பரவாக இருக்கின்றது. அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, கிழவியாக இருந்தாலும் சரி, குமரியாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் ஒரே சட்டம் தான். நாம் குழந்தைகளுடைய பருவத்தில் இருந்து அவர்களுக்கு அங்கே ஹயா என்று சொல்லக்கூடிய வெட்கத்தை தடுத்தது போன்று நாம் செய்து விடுகின்றோம். பாவடை எடுக்கிறாங்க. அந்த காலத்துல இருந்துச்சு, ஒரு காலத்துல முன்காலத்துல பாவட சட்ட தாவணின்னு சொல்லுவாங்க. நல்ல கீழே வரையும் பாவடைகள் இறக்கமாக இருக்கும். இன்னைக்கு கற்பாவடை, கற்சு பாவடை. இந்த அளவிற்கு அவர்களுடைய ஆடைகளை குழந்தைகளில் இருந்து நாம் உறுத்தி பெறுகின்றோம். அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? பெரியவர்களாக வரும்பொழுதும் கூட அப்படித்தான் அணிவிக்க பார்க்கின்றார்கள். அதே சமயத்தில் இவர்கள் சட்டம் போட்டு வர்றாங்க, கையே இருக்க மாட்டேங்குது. ஒரு காலகட்டத்தில் கை இருந்துச்சு கீழே வரையும். நம்ம இஸ்லாமியுடைய சகோதரிகள் தான் சொல்கின்றேன், நல்ல பிள்ளை கையோட முக்கா கை போறீங்க, முக்கா கை போறீங்கன்னு சொல்லுவாங்க. அது ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா அதை விட ரொம்ப பேணிப்பா இருப்பாங்க, முக்கா கை வச்சு இருப்பாங்க. இப்ப அது என்ன ஆயிடுச்சு? கொஞ்சம் கொஞ்சமா மேலேறி 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 அரை கையே ஆச்சு, அப்புறம் காக்கையே ஆச்சு, இப்ப கையே இல்லை. பெரியவர்கள் இருந்து சிறியவர்கள் வரை எடுக்கக்கூடிய உடுப்புகளில் கூட நாம் அங்கே மார்க்கத்தை நாம் தவற விட்டு விடுகின்றோம். இந்த இடங்களில் உடுப்புகளில் நாம் மார்க்கத்தை விடக்கூடியவர்கள் எல்லா விஷயத்திலும் விட்டு விடுவோம். அசல் முக்கிய காரணமே உடுப்புகள் தான். இவர்கள் மறைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இதை மறைக்கப்பட்டுதான் இருக்க வேண்டும். அது குழந்தைகளாக இருந்தாலும் சரியே, சின்ன பிள்ளைங்க என்னங்க, சின்ன பிள்ளைக்கு அப்ப இருந்தே கொடுத்து 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 நம்ம பழக்கிறதா பெரிய நபர்களாக வரக்கூடிய சமயங்கள் அவர்களுக்கு அது விளங்கும். அதை விட இன்று பெரியவர்களிடத்தில் வரக்கூடிய சமயங்கள் பெண்கள் மத்தியில் இருக்கக்கூடியது எந்த அளவிற்கு இருந்தாங்க அப்படின்னா, டைட் புர்கா. புர்கான்றது என்ன? அவர்களுடைய அவயங்கள் வெளியே இல்லாமல் அனைத்திலும் மறைக்கப்பட்டதாக எடுப்புகளாக தெரியாமல் இருப்பதற்காக வேண்டிதான் அந்த புர்காக்கள் என்பது கொடுத்து மலருக்கு வந்தது. முன்னாடி 8 முளை துப்பட்டி, 4 முளை துப்பட்டின்னு சொல்லி அணிவிச்சிட்டு இருப்பாங்க. அவ பார்க்கும்போது அது ஜீனத்தாக அழகாக இருந்தது. அதை பார்க்கும்போதே ஒரு அடக்கோடு கண்கள் வெளியே தெரிந்தது. அதற்கு பின்னால் நாகரிகங்கள் மாறுகின்றது, புர்காக்களுக்கு வருகின்றார்கள். அந்த புர்காக்கள் எப்படி போட்டாங்க? முன்னாடி புர்காவாக போட்டிருந்தாங்க, கொஞ்சம் லூசா இருந்தா போதும். இப்ப என்ன செஞ்சாங்க? லூஸே வேணா, டைட்டா இருக்கணும். தலானுக்கு உரைய மாட்டினாப்ப மாட்டிட்டு வந்துடுறாங்க. நீ புர்கா உறுத்தினா என்ன, உறுத்தாம இருந்தா எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த ஆடைகளில் நாம் அங்கே தவற விட்டு விடுகின்றோம். நாம் கவனிப்பதை தவறவிட்டு விடுகின்றோம். என்னுடைய மகள், என்னுடைய மனைவி, என்னுடைய தாய் எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாம் கவனிப்பதற்கு தவறிவிடுகின்றோம். நீங்க அதே போட்டு உறுத்திருந்து வேற பெண்களை நினைப்பது போன்று நினைத்து பாருங்கள். அப்பொழுது தெரியும் நம்மளுடைய மனைவி, நம்மளுடைய தாய், நம்மளுடைய குழந்தை உடுத்திருக்கக்கூடிய உடுப்பு சரியா தவறா என்பது. மகனாக நீங்கள் எண்ணக்கூடிய சமயங்களில் அது உங்களுடைய கண்களுக்கு அதில் இருக்கக்கூடிய குறைகளோ, அதில் இருக்கக்கூடிய தவறுகளோ உங்களுக்கு கண்களுக்கு தெரியாது, கண்களில் புறப்படாது. அருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அங்கே ஏற்படுத்தப்பட்டது ஆதிவிட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களில் இருந்து அவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 20 நபர்களும் அங்கே சொர்க்கத்தில் முதன்மையாக எடுத்துக்கொண்டது இந்த இளைஞர்களை கொண்டு மறைக்க ஆரம்பித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையில் அல்லாஹு தஆலா நாளை எழுப்புவார். மறுமையில் நாளை அல்லாஹு தஆலா நாளை எழுப்புவார். எழுப்பக்கூடிய சமயங்களில் எப்படி தெரியுமா வருவோம்? நம்ம காலில் செருப்பு போட்டிருக்க மாட்டோம், காலில் செருப்பு இருக்காது, உடலில் ஆடைகள் இருக்காது, தலையில் முடிகள் இருக்காது, எல்லாம் மொட்டை அடிச்சது போலதான் இருப்பாங்க. வழுக்கு தலை இருந்தா எல்லா பேத்துக்கு இருந்தா எப்படி இருக்கும்?
இது போல எல்லா பேருக்கும் தலைகளும் முடிகள் இல்லாமல் எல்லாம் இல்லாமல் தான் எழுப்பப்படுவார். அப்பொழுது அவர்கள் எந்திரிக்கக்கூடிய சமயங்களில் எந்த சிந்தனையும் இருக்காது. நாம் சொர்க்கமா அல்லது நரகமா, என்ன செய்வோமே தெரியாது. என்னுடைய பட்டறைகள் எதிர்கொள்ளப்படும், வலது கரமா அல்லது இடது கரமா, யானப்சி என்பதாக ஓடிக்கொண்டிருப்பார். அருமைக்குரிய சகோதரர்களே, அங்கு முதன்மையாக அல்லாஹ் தஆலா ஆடை என்பது அந்த மஹ்ஷர் மைதானத்தில் கொடுக்கக்கூடியது முதன்மையாக நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுப்பார். ஏன் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பட்ட இன்னல்கள், துன்பங்கள், கஷ்டங்களை போன்று வேறு யாரும் பட்டதில்லை. அவர்களை நாடு கடத்தப்பட்டது, உடைகள் இல்லாமல் ஆக்கப்பட்டார்கள், நெருப்புகளில் தூக்கி எறியப்பட்டார்கள். எல்லா விஷயத்திற்கும் அல்லாஹ் வந்திருக்கின்றார். நெருப்பை தூக்கி போடுற சமயத்தில் கூட கேட்டாங்க, மலக்குகள் வந்து கேட்டாங்க, நீங்க சொல்லுங்க மனித வளர்ச்சி அழைச்சிரு. வேண்டாம், என்னுடைய ரப்ப இருக்கா, மறைச்சரப்பு இருக்கா, நீங்க போங்க, உங்க வேலையை பார்த்துக்கிட்ட அப்படின்னா. அடுத்து கேட்டாங்க, காற்றுடைய மலக்கை அழைத்து வந்து கேட்டார்கள் இப்ராஹிம். இப்ராஹிமை சொல்லுங்கள், காட்டினால் இந்த நெருப்புகளை நான் பறக்க விட்டு விடுகின்றேன். அல்லாஹ் சொல்லி அல்லாஹுடைய கட்டளை நான் வந்திருக்கேன் அப்படின்னா அல்லாஹ்வே நேரம் வந்து பார்த்துக்கிடுவான், விட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனுடைய தாற்பயம், அந்தவின் காரணமாக என்னாச்சு? அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூக்கி எறியக்கூடிய சமயத்தில் அங்கே அல்லாஹ் சொன்னான், யானா கூனி பர்தம் வ சலாமா. நெருப்பே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூனி பர்தம் வ சலாமா, நீ சுகமளிக்கக்கூடியதாக குளிர்ச்சி மிக்கதாக நின்றா. இந்த வெயில்ல வெளியே இருக்க வெயில்ல உள்ள வந்து உட்கார்ந்து ஏசியல்ல போட்ட உடனே 18 பத்த மாட்டேங்குது, ஒண்ணு கொஞ்சம் கூட்டுறதுக்கு வழி இருக்கான்னு பார்க்கிறோம். இந்த ஏசியை போன்று அல்லாஹ் தஆலா அங்கே அமைத்து வைத்திருந்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அதிக குளிர்ச்சியும் இல்லை, அதிக உஷ்ணமும் இல்லை, நல்ல முறைகள், சலாமத்தான முறைகள் இருந்தார்கள். 40 நாட்கள் தொடர்ச்சியாக எரிந்தது. அது எல்லாம் அணைகிறதுக்கு அவ்வளவு. அப்ப எந்த அளவிற்கு நெருப்பு முடியிருப்பாங்க. உள்ள போய் உண்ணுங்க. அடுத்து சாம்பராயிட்டு வந்து பாக்குறாங்க இப்ராஹிம் என்ன சாம்பரோட சாம்பரா எறும்புல இருந்து எல்லாமே கருகி சாம்பரா இருக்கும். போய் பாக்குறாங்க, அவங்க எந்திரிச்சு வெளியே வந்தாங்க சுகமாக. இப்படி அனைத்து விஷயங்களிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்கள் இருந்ததின் காரணமாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு முதன்மையாக தருகின்றார். அடுத்த அனைவர்களுக்கும் ஆடைகள் அணிவிக்கப்படும். அருமைக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று தெரியுமா? ஒரு சஹாபி பெண்மணி, அவங்க வலுப்பு வரக்கூடிய ஒரு வியாதிகள் உடையவர்கள். திடீர்னு அவர்களுக்கு தண்ணீர் பட்டு குளிர்ச்சி ஆச்சு, கீழே வந்து பிக்ஸ் வர ஆரம்பிச்சு, வலுப்பு ஆரம்பிச்சு. இந்த சமயங்கள் என்ன செய்யும்னா ஆடைகள் மேலே ஏறிவிடும். இப்ப அந்த பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குது, இப்படி ஒரு இந்த ஆயிருது, இந்த வியாதி போறதுக்காக வேண்டி துஆ செய்யுங்க. அந்த பெண்மணி கேட்டது அதுதான், என்னுடைய வியாதி போவதற்காக வேண்டி துஆ செய்யுங்க யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே, கேட்ட உடனே அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க இந்த வியாதியுடன் இருக்கக்கூடிய சமயத்தில் நாளை சொர்க்கத்தில் நீங்கள் சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்மணி சொன்னாங்க, எனக்கு வியாதி போறதுக்கு நீங்க துஆ செய்ய வேணாம், ஆனால் இந்த வியாதி வரக்கூடிய சமயங்களில், இந்த வலுப்பு வரக்கூடிய சமயங்களில் என்னுடைய ஆடைகள் உயர்ந்து விடாமல் இருப்பதற்கு நீங்கள் துஆ செய்யுங்கள் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அந்த பெண்மணிக்கு அதற்கு பின்னால் வரக்கூடிய சமயங்களில் ஆடைகள் என்பது மேலே உயர்வதில்லை, அனைத்தும் கட்டுக்கோப்பாக ஆகின்றது. அப்ப விரும்பக்கூடியது எந்த அளவிற்கு இருக்க வேண்டும், தங்களுடைய
கீழாடை குழந்தைக்காலுக்கு மேல் உயர்ந்து விடக்கூடாது என்பதைத்தான் அவர்கள் விரும்பினார்கள். வியாதிகள் போகுதோ இல்லையோ, என்னுடைய கீழாடைகள் குழந்தைக்காலுக்கு மேல் உயர்ந்து விடக்கூடாது. இன்னைக்கு நம்மளுடைய நாகரிகம் எனக்கூடிய பெயர்களில் அத்தனை விஷயங்களையும் மார்க்கங்களை தகுதியாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம். ஒன்னில்ல, நம்முடைய தேவைகள் ஒன்று இருக்கின்றது. சுயதேவைகள் செய்கின்றோமே, சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டி போகின்றோம், மலஞ்சலம் கழிப்பதற்காக வேண்டி செல்கின்றோமே. இந்த சமயங்களிலும் இஸ்லாம் எப்படி இருக்க வேண்டும்? மொத்தத்துக்கு உங்களுடைய கீழாடையை உரிந்து வைத்துவிட்டு நீங்கள் மலஞ்சலம் தெரியுங்கள் என்பது மார்க்கம் சொல்லவில்லை. அந்த சமயங்களும் கூட இவர்கள் முட்டிக்கு மேல் முட்டியை மறைத்ததாக அமர்ந்துதான் இவர்கள் மலஞ்சலம் கழிக்க வேண்டும். ஆடைகளின் கீழ்ப்பகுதியை விலக்கிவிட்டு இவர்கள் மலஞ்சலம் கழிக்க வேண்டும். இன்னைக்கு என்ன செய்யறோம்? சிலர்கள் எல்லாம் மொத்தத்துக்கு தூக்கி நின்றுனாங்க. பின்னாடி வரக்கூடியவங்க பாருங்க, பார்க்காம போங்க. காட்சி, ஃப்ரீ காட்சி கொடுக்கிறது போல. சிறுநீர் கழிக்கக்கூடிய சமயத்தில் நம்மளால உட்காராமல் இல்லை, இங்குதான் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வருகின்றது என்றால் ஓரஞ்சாரமாக மறைவாக சென்று நாம் அதை சிறுநீர் கழிப்பதற்கு செல்ல வேண்டும். பள்ளிவாசல் இருக்குன்னா சிறுநீர் கழிக்கிறதா, பாத்ரூம் இருக்குதானே செய்யுது, எட்டின் போகக்கூடிய இடங்கள். அங்கே இருந்து நாம் மறைவாக என்று நாம் அது நின்று எல்லாம் செய்யலாமே. அதிலே நின்று நேரடியாக நின்று எல்லா விலையையும் நாம் செய்கின்றோம். ஏற்படக்கூடிய விளைவுகள், பின்னால் வரக்கூடியவர்கள் பள்ளியிலும் தொழில் வெளியே வருகின்றார்கள் என்றால் இவர்களுடைய சூழ்நிலைகள், பார்வைகள் எங்கே வரும் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். அப்ப ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நம்முடைய ஆடைகளுடைய சூழ்நிலைகள் எப்பொழுதும் நாம் அந்த அவுரத்து என்று சொல்லக்கூடியதை மறைக்கக்கூடியதாக அடுத்தவர்கள் கண்டுவிடாமல் இருப்பதற்காக வேண்டி பார்க்கணும். இந்த எல்லா சூழ்நிலைகள் என்னன்னு தெரியுமா? யார் இதை கொண்டு வந்தது என்று தெரியுமா? இப்படி எல்லாத்தையும் வந்து நிர்வாணமாக ஆக்கும் அளவிற்கு காபத்துல்லாஹ் அன்னைக்கு காபத்துல்லாஹ் ஆடை அணிஞ்சுதான் மக்காவை சுற்றி வந்தார்கள். இந்த யூதனுடைய சூழ்ச்சிகள் உள்ள வந்துச்சு, யூதனுடைய உள்ளே வந்தார்கள். அங்கே நிர்வாணமாக தவாப் செய்ய வேண்டும் என்பதாக கொண்டு வந்தார்கள். அப்ப இருந்து நாம் வழங்கணும். இவனுடைய வேலைகள் எல்லாம் நம்மை இதுபோன்று ஆக்குவதுதான். நல்ல கீழே உட்கார்ந்து அன்று இந்தியன் டாய்லெட் என்று சொல்றோமே, அதுல நல்ல குத்த வச்சு உட்கார்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் இருந்துச்சு. அப்ப அது போல உட்காரும் பொழுது எந்த அளவிற்கு மார்க்கம் சொல்கிறது, இந்த இரவு தொடைகளின் பக்கம், இரவு விநாயகர் வைக்கும் தொடைகளுக்கும் மத்தியில் இந்த கையை வைத்துக் கொள்ள வேண்டும், அனுப்பி வைத்ததாக வைக்க வேண்டும். நம்முடைய மூக்கையும் வாயும் பொத்தியது போன்று மூடிக்கொண்டுதான் அமர வேண்டும். அன்னைக்கு மார்க்கம் சொல்லுச்சு அன்னைக்கு. ஆனால் அதனுடைய பலன்கள் என்ன என்பதை நாம் இன்று வழங்க வேண்டும். இன்னைக்கு மருத்துவ ரீதியில பார்க்கையில இந்த வெஸ்டர்ன் டைப்ல உட்கார்ந்து போகக்கூடியவங்களுக்கெல்லாம், தேவைகளை கழிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அது விரைவாக வந்து அவர்களுக்கு இந்த குடல் இறக்கம் என்று சொல்வார்கள், மலக்குடல் இறக்கம் என்பது ஏற்பட்டுவிடும். ஏனென்று தெரியுமா? இந்த பகுதிகளை வலதுவை இடதுபக்கமாக இருக்கக்கூடியதுதான் அந்த குடலுடைய சரிவுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால் தான் மார்க்கம் அன்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தந்தது, இந்த இடதுபக்க கையை வைத்து அந்த தொடைகளுக்கும் உங்களுடைய விழாவிற்கும் மத்தியில் நீங்கள் சற்று கை வைத்து அமுக்கியது போன்று நீங்கள் இருக்கும் பொழுது சுலபமான முறைகளில் உங்களுடைய கடனை முடிக்கலாம். காலை கடனை, தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு வரும். இப்பொழுதும் கூட முட்டியை மறைத்ததாக இருக்க வேண்டும். அந்த இடங்களில் உள்ளே நுழையக்கூடிய சமயங்கள் கூட துஆக்களில் கூட இன்னும் துஆக்களை செய்ய வேண்டியது இருக்கின்றது தெரியுமா? நல்ல முறைகள் நாம் பார்க்க வேண்டும். மார்க்கத்தை ஒவ்வொன்றாக நாம் ஆராய பல்வேறு விஷயங்கள் நமக்கு தெரியும். உள்ள நுழையும் போது நம்ம கெட்டத்தின் ஷைத்தானுடைய தீங்குகளில் இருந்து ரப்பே உன்னிடம் நான் பாதுகாவல் தேடிக்கொண்டு நான் உள்ளே செல்கின்றேன். ஏன் அதுகள் இருக்கக்கூடிய இடங்கள் அதுதான். இன்னைக்கு போறப்பே நம்ம என்ன செய்யறோம்? சிலர் டாய்லெட்டுக்கு போறப்பே சல்ல எடுத்துக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்காங்க.
ஆனா அங்க இருக்கா, நீ அங்க போய் என்ன செல்ல கொண்டு போய் என்ன செய்ய போற? போனே வந்து உள்ள இருக்கக்கூடியதை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே. கதவை ஒருத்தவங்க தட்டினாங்க, உள்ள உட்கார்ந்து இருக்காங்க, யாராச்சும் வெளியே இருந்து வந்து கதவை தட்டுறாங்க, சீக்கிரம் வெளியே வாங்கன்னா நீங்க இருக்கீங்க கணைப்பதின் மூலியமாக தெரிவிக்க வேண்டும். ஒரு உள்ள இருக்கிறேன், யாருங்க? நான் தாங்க. ஒண்ணு சொல்ல போனா அங்க பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்து அஸ்ஸலாமு அலைக்கும், அங்க சலாம் சொல்ற இடமா அது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தேவைகளை முடித்து விட்டு வரக்கூடிய சமயங்களில் சலாங்கள் சொல்லப்பட்டால் கூட பதில் அப்பொழுது சொல்ல மாட்டார்கள். ஒரு செய்து விட்டு அவர்களுடைய சலாத்திற்கு பதில் சொல்வார்கள். இவங்க இங்க இருந்தே சலாத் ஆரம்பிக்கிறாங்க. அவர் ராஜன மாடு கண்டுக்கிறாமல்ல, அஜத்து சலான் சொன்னா கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறார். என்ன திமிருந்துவாரு? நீ இருந்து எங்க இருந்து சலான் சொன்ன? சலான் சொன்ன இடம் எது? அருமைக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு விஷயங்களையும் இது பார்த்து பார்த்து நடக்க வேண்டிய விஷயங்கள். ஆடைகளுடைய உங்களுடைய மறைக்கக்கூடிய இடங்களை மறைப்பது, அவலமான நிலைகளில் இருந்து தவிர்ப்பது, இது அவசியமான ஒன்றாக இருக்கிறது மார்க்கத்தில். டைட்டு மேக்சிமம் டைட்டா இருக்கக்கூடிய ட்ரெஸ் உடுத்துறதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். எதெல்லாம் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், டைட்ஸ் நாம் உடுத்த அங்கே அனைத்து அவலங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கும். தவறுகளுக்கு நாம் வழிவகை செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். வல்லல்லாஹ் மார்க்கம் எப்படி சொல்லி காட்டியதோ அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளும் வல்லல்லாஹ் அருள்வானாக. வாஹர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.